பிடிக்கல. எல்லாரும் என்னைய முறைக்கிறாவ. உன் மாமனார் கொளுத்தி போட்ட நெருப்பு அப்படி. நீ என்ன செய்ய போறியோ? டேய், அங்க என்ன பேச்சு? இங்க பாரு. என்னல? கை பிராக்சர் ஆயிருக்கு. சின்ன பிராக்சர் தான், ஆனாலும் கிரிட்டிக்கலான இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு. ஆபரேஷன் பண்ணி ஆகணும். யுஎஸ்க்கு போக முடியாது. இதானே உன்னோட ஆசை? இதுக்கு தானே அப்படி பண்ண நீ. ஏலே, நானா உன்னை என் வண்டி எடுத்துட்டு போய் கீழே விழுந்து கையை உடைச்சிக்க சொன்னேன். நீ பைக் எடுத்துட்டு போய் விழுந்து கையை உடைச்சிக்கிட்டீங்கன்னா அது ஏன் மேல படி போடுதியா? நான் ஏதோ உன்னை தள்ளி விட்ட மாதிரி பேசுத. சத்தியமா நீ இந்த அளவுக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிளை சம்மு, என்னல இது? என்னத்துக்காக இப்படி பரணிக்கு செய்வன வச்சு விட்ட? இவள போக விடாம தடுக்க இதெல்லாம் ஒரு வழியால? ஆறு நானு பொறவு பரணிக்கு இப்படி ஆயிருக்கே, இதுக்கு என்ன காரணம்? என்ன பேசுத நீ? அவன்கிட்ட வாதாடி என்ன பிரயோசனம்? முதல்ல பரணிக்கு ஆபரேஷன் செய்யற வழிய பாப்போம். இவளை அமெரிக்கா போக விடாம செய்ய இவன் பிளான போட்டான். அதுல ஜெயிச்சு என் பொண்ணோட படிப்புக்கு மங்களம் பாடிட்டான். இனிமே வேற என்ன வழி இருக்கு? பரணி, இனிமே நீ வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர் தான். மற்றவங்க மாதிரி இந்த எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் ரிட்டர்ன், அமெரிக்கா ரிட்டர்ன்லாம் நீ பெரிய படிப்பு பற்றி நீ பெரிய டாக்டர் ஆக முடியாது. ஓ, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு இருக்காத. மாமா, எங்க அண்ணன் ஒன்னா அம்பட்டு கெட்டன்னு பிடிச்சவர் ஒன்னும் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அண்ணன், நீ கவலைப்படாதண்ண, உனக்கு சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கோம். ஏலே ரத்னா, ஆரோட சப்போர்ட்டா நமக்கு வேண்டான்னு சொல்ல. அதான் ஒட்டு வேணாம் உரம் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாவுல. இப்ப என்ன சப்போர்ட் பண்ண வராவ? யாரு கேட்டா அவ சப்போர்ட்? சப்போர்ட்டாமே சப்போர்ட். நடு ரோட்ல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு நாம தனியாவே இருந்துக்கிடுவோம். அதான் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களுடைய சப்போர்ட் மட்டும் எதுக்கு நமக்கு? ஏலே டாக்டர், எப்போ நீதான் மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசுவ? நீ எப்பல இப்படி? நம்பிக்கை இல்லாம தாண்டா இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்பிதான் ஆகணும்.